உள்ளே போய் டிக்கெட் வாங்குறதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க லைனில் நின்று வாங்குறதுக்கு. சண்டேங்கிறனால ஸ்கூல் லீவு, அதனால் பயங்கரமான கூட்டம். ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கார் லைனில் நின்று டிக்கெட் வாங்க போயிட்டாரு. நாங்கள் நின்றுட்டு வெயிட் பண்ணிவிட்டு உள்ள ஃபர்னிச்சர் ஐட்டம் போனோன்னே பீரோ, கட்டில், சோஃபா செட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. நாங்கள் எதுவும் வாங்கலை, பார்த்தோம், அவ்வளோதான். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆஃபர் ப்ரைஸுங்கிறதுனால நிறையா சேல் ஆச்சு, நிறைய பேர் வாங்கினாங்க. சோஃபா, பீரோலாம் நிறைய சேல் ஆச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் நல்லா அழகாக இருக்குது. எல்லாருமே ஆஃபர் ப்ரைஸ், எல்லாமே ஆஃபர். அது என்னதான் வாங்குறேன்னு நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது போனது சில்ட்ரன்ஸ் ஏரியா. இது ஸ்விம்மிங் பூல் குழந்தைங்களுக்கானது. நிறைய குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கமாக சுற்றி உள்ளே போகணும். இப்பா இதே நடக்க முடியல, இனிமேல் தான் பாருங்கள். அவ்வளோ கூட்டம், பயங்கர கூட்டம். க்யூவில் நின்று தான் போக வேண்டியதாக இருந்தது. அவ்வளோ கூட்டம், ஒன்று கூட நல்லா பார்க்க கூட முடியல, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. ஜாமின் வாங்க என்னது அன்னைக்கு பார்த்தோம்ல இங்கே தான் ஃப்ரீ மீன் கிடைக்கும்ன்ட்டு போனோம். ஆனால் ஃப்ரீ மீன் வந்து சீக்கிரமாகவே தீர்ந்து போச்சு. இவ்வளோ கூட்டத்தில் எப்படி கிடைக்கும்? ஏமாத்தமாக பார்த்துட்டு வந்துட்டோம். பின்னாடி இங்கே இருக்கிறதுலையே அந்த யானை தாங்க சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு. அது பாட்டுக்கு காலை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அசைஞ்சிட்டே இருந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்குறக்கு. அப்புறம் இவங்கெல்லாம் ட்ரெயினில் ரைடு போனாங்க. நான் எங்கேயும் போகலை, எனக்கு பயம். நீங்கள் போங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். அடுத்து வந்து இந்த பெரிய தூரிக்கு போனாங்க. இதிலெல்லாம் போனால் நான் வாந்தியே எடுத்துருவேன். அதனால் நான் எதுக்குமே போகலை, வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருந்தேன். இவங்கெல்லாம் லைனில் நின்று போகிறாங்க. எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது.
அவ்வளோதான் போனோன்னா. ஆக மொத்தம் நேற்று சண்டே நல்லதா ஜாலியாக இருந்துச்சு. பாய்.